இப்போல்லாம் காலையில் எந்திரிக்கையிலே சரியான மழையாக இருக்குது. இன்றைக்கி இங்கே கிளைமேட் 14 டிகிரி செல்சியஸில் தான் இருந்துச்சு. செம்ம குளிர். இன்றைக்கி காலையில் சூப்பரான ஒரு தோசை கூட கடலை சட்னி தான் செஞ்சேன். அந்த ரெசிபி உங்களோட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு கைப்பிடி போல் நடக்கடலை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், இதை க்ரீன் கலரில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது கூடயே 3 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கடலை சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பசலைக்கீரை தோசை செஞ்சுட்டு அது கூட தான் இந்த கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலே செம்ம ஹெல்த்தியாக டிஃபனாக தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி